மற்ற வேதங்களை, மற்ற மதத்தினருடைய வேதங்களை நான் டிபேட்டுக்காக படிக்கிறேன். இது தப்பா, நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன செய்கிறாங்க, கேள்விகள் கேட்குறாங்க, அவங்க வேதத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நான் அவரோடு கூட திருப்பி பேசுவதற்கு அவர்கள் வேதத்தை நான் படிக்கிறேன் தவறா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, எந்த புத்தகத்தை படிப்பதும் தவறு கிடையாது. எவ்வளவு புத்தகத்தை வேணால் நீங்கள் படிக்கலாம். புத்தகம் படிப்பது நல்லது. நான் மற்ற வேதங்களை பற்றி மட்டுமே சொல்லலை. நீங்கள் உலக பிரகாரமான சில அறிவியல் புத்தகங்கள் அதெல்லாம் கூட படிக்கிறது கூட தப்பு கிடையாது. அறிவியல் வளர்ச்சிக்காக நீங்கள் படிக்கிற காரியங்கள் எதுவுமே தவறு கிடையாது. நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு பீரியடில் இது எல்லாமே வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணும். வேத புத்தகத்தின் மேலே மட்டும் பற்று வரும். அந்த வேதத்தில் உள்ள வெளிப்பாடுகள் மேலே உங்களுக்கு ஒரு ஆசை வரும். அப்படி வரும்போது இதெல்லாம் வேஸ்ட்டாக படித்தோமே அப்படின்னு ஒரு தாட் ஒன்று வரும். அது ஸ்பிரிச்சுவலில் வரும்போது உங்களுக்கு வரும். அதை நீங்கள் அப்போ புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கிறது எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் எதுக்காக படிக்கிறீங்கன்றதான் முக்கியம். இப்போ இந்த மெயிலில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, டிபேட் பண்ணுறதுக்கு, நான் வந்து வாக்குவாதம் பண்ணுவதற்கு, அவர்களோடு கூட போட்டியிட்டு பேசுவதற்கு நான் இதை படிக்கலாமா அப்படின்னு. என்னதான் நீங்கள் அவங்கக்கிட்ட அவங்களுடைய வேதங்களை கரைச்சி குடிச்சு இன்னும் அவுட்டு பேசினாலும் பிதா திறக்காத இருதயம் திறக்கவே திறக்காது. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் இருதயங்களை அவர் திறந்தார்னு இருக்கு. தேவன் இந்த மாதிரி அவங்களை ஜெயிச்சு ஏற்றுக்க வைக்கணும்னு விரும்பலை. விசுவாசித்து அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, டிபேட் பண்ணி வரவங்க, இவங்க டிபேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நம்ம தேவனை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களோ இல்லையா, அவங்க ஏற்றுக்கொள்வது கடினம். அதில் 1-2% இருக்கு, ஒரு சில பர்சன்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து மினிமம் பர்சன்ட். அப்படி வரவங்களாம் இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் அநேகர் இந்த மாதிரி ஆட்களுக்கு பதில் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அவர்களுடைய ஊழியங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரும்பான்மையான ரிசல்ட் என்னன்னா, நாம் அவங்கள ஒரு டிஃபென்சிவாக தான் அதை வச்சுக்க முடியுமோ ஒழிய நம்மளால் அங்கே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மினிஸ்ட்ரி பண்ண முடியுதான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில நேரத்தில் இது எங்கே பிரயோஜனப்படுது அப்படின்னா, நம்ம ஆட்களை அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வேதத்தை பற்றி சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க பெரும்பாலும் அவங்க வேதத்தை பற்றி சொல்லவே மாட்டாங்க. நம்ம வேதத்தை பற்றி குறை சொல்லுவாங்க. அதுக்கு நாம் முதல்ல நம்ம வேதத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம வேதத்தை நல்லா படிச்சிருக்கணும். இன்னும் நம்ம வேதத்தையே ஃபுல்லாக படிக்கலை. நான் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிற யார் வந்து கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வதற்கு தேவையான அத்தனையும் நம்முடைய வேதாகமத்திலே உண்டு. இதை நீங்கள் தெளிவாக படித்தாலே எப்பேற்பட்டவங்களுக்கும் பதில் சொல்ல முடியும். அவங்க வேதத்தை படித்து அவங்களுக்கு பதில் சொல்லணும்னா உலகத்தில் இருக்கிற எத்தனை மதத்துடைய வேதத்தை நீங்கள் படிப்பீங்க? இன்றைக்கி ஒரு சில மதத்தார் உங்களோட கூட வேலை செய்வாங்க, அவங்க கேள்வி கேட்குறாங்க. நாளைக்கு வேறு மதத்தார் வேலை செய்வாங்க, அவங்க கேள்வி கேட்குறதுக்கு அவங்க வேதங்களை படிப்பீங்களா? இப்படி எல்லா வேதத்தையும் படித்து 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 கடைசியில் நம்ம வேதத்தை படிக்காமல் போயிடுவோம். இப்போவும் சொல்கிறேன், நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலை. ஆனால் நம்ம வேதத்தை நல்லா கரைச்சி குடிங்க, இதில் நல்லா படிங்க. இதை எல்லாம் படித்து இந்த வேதத்தில் நீங்கள் தரோவாக மாறும்போதே மற்ற வேதத்தை உடையவர்கள், மற்ற மதத்தினர்கள் வந்து உங்களை கொஸ்டின் பண்ணும்போது அவர்களுக்கு தேவையான பதிலை அவர்களுக்கு கொடுப்பதற்கு தேவையான ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம் இது உள்ள இருக்கு. இதையே ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, எதிரில் வரவன் கோலியாத்தாவே இருக்கட்டும், கையில் பெரிய பட்டயமே இருக்கட்டும், அஜா பாகுவா இருக்கட்டும், அவங்க பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறாங்கன்னு இருக்கட்டும், நம்ம கையில் இருக்கிறது ஒரு சின்ன கூழாங்கல்லாவே இருக்கட்டும். கர்த்தர் கடைசியில் ஜெயத்தை கொடுக்க போகிறது கோலியாத்துக்கு அல்ல, தாவீதுக்கு. நாம் ஒருவேளை கொஞ்சம் படிச்சிருந்தாலும் சரி, வேதத்திலிருந்து கொஞ்சம் அறிவு இருந்தாலும் சரி, ஜெயம் கர்த்தரால் வரும். அதை ஆண்டவர் நமக்கு தருவார். அதனால மற்ற வேதங்களை படிப்பது குறைன்னு சொல்லலை, ஆனால் நம்ம வேதத்தை நல்லா படிங்க, அதுவே போதுமானதாக இருக்கிறது. ஒரு வேலை நேரம் இருக்குது, மற்ற வேதங்களை நான் படிக்கிறேன், மற்ற புத்தகங்களை படிக்கிறேன், உங்கள் இஷ்டம், நீங்கள் படிக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் மிக முக்கியமானது நம்ம வேதத்தை நல்லா நீங்கள் படிச்சிருக்கணும். அதான் வெரி இம்பார்ட்டன்ட்.